பொதுவாக உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களிடத்தில் நாம் இறைவேதம் என்று நம்பக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் மனித சமூகத்துக்கு இறை வசனங்களின் மூலமாக அதிகமாக உபதேசம் செய்யக்கூடிய ஒரு உபதேசம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் மரணத்தை குறித்து இருக்கும். மனித சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களில் அதிகமாக எது இருக்கும் என்று சொன்னால் மரணத்தை குறித்து இருக்கும். மனித சமூகத்தை பார்த்து சவால் விடக்கூடிய வசனங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் மரணத்தை குறித்து தான் இருக்கும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க மாட்டான். நிச்சயமாக ஒரு நாள் அவனை மரணம் என்ற ஒன்று அவனை வந்து அடைந்தே தீரும் என்ற இந்த ஒரு விஷயம் உபதேசமாகவும் செய்யப்படும், எச்சரிக்கையாகவும் செய்யப்படுகிறது. அதே சமயத்தில் சவாலாகவும் விடக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இந்த மரணம் தான். அப்போ உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க முடியாது, என்றைக்காவது ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும் என்ற இந்த சிந்தனையை ஏன் அதிகமாக இந்த மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது இப்படியெல்லாம் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் மரணம் என்ற ஒன்றை நமக்கு போதனைகளாகப்பட்டு இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதில் நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மரணத்திற்கு அச்சப்பட்டு இறைவன் மீது பயத்தை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த உலகத்தில் அமைதியான முறையில் வாழ வேண்டும், நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற அந்த போதனையை மனிதர்களுக்கு அதிகமாக சொல்வதற்காகத்தான். பொதுவாக மரணத்தை குறித்து நாம் இதற்கு முன்னால் பார்த்தோம். ஒரு இறை நம்பிக்கையாளன் மரணிக்கும் போது 3 விஷயங்களில் தெளிவாக இருக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹ்வை இணை வைக்கக்கூடாது. இரண்டாவது, அல்லாஹ்வை நேசித்த நிலையில் மரணிக்க வேண்டும். மூன்றாவது, அவனுடைய விஷயத்தில் அவநம்பிக்கை கொண்ட நிலையில் மரணித்து விடக்கூடாது. இந்த 3ஐ நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இறை நம்பிக்கையாளனிடத்தில் மரணத்தை பற்றி அல்லாஹ் எப்படி பேசுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் அல்-பக்ரால 94வது வசனத்தில் அல்லாஹ் திருமறை நம்மள்கிட்ட பேசுகிறான். எப்படி பேசுகிறான் என்று சொன்னால், நபியே, இறைவனிடத்தில் உள்ள மறுமையின் வீடு, மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கம் இருக்குது பாருங்க, அது உங்களுக்கு சொந்தமானது. இறைவனிடத்திலிருந்து நாம் மரணத்திற்கு பின்னால் மறுமை நாளிலே இறைவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறானே சொர்க்கம் என்ற ஒன்று, அது நமக்கு சொந்தமானது என்று நாம் நினைத்தால் அது வேறு மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடாது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்ற அந்த சிந்தனை இருக்குது பாருங்க. இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த நிலையில், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவருக்கு தான் சொர்க்கம் என்ற சிந்தனை இருக்கும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது கொடுக்கக்கூடாது என்ற சிந்தனை நம்ம இடத்துல இருக்கும். அது கிடையாது என்ற சிந்தனையும் நம்மள்ட்ட இருக்கும். அல்லாஹ் கொடுக்கவும் மாட்டான், கொடுக்கவும் கூடாது என்ற சிந்தனையில் நாம் இருப்பது உறுதியாக அந்த சிந்தனையில் இருந்தால் அல்லாஹ் எப்படி சொன்னா பாருங்க, சொர்க்கம் கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்கும்? இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கிடைக்கும். யாருக்கு கிடைக்காது? இறை நம்பிக்கை அற்றவர்களுக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்கவும் கூடாது என்று அந்த சிந்தனையில் நீங்கள் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அதை பெறுவதற்காக நீங்கள் மரணத்தை விரும்புங்கள். அல்லாஹ் மரணத்தை விரும்ப சொன்னது, இப்போ உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ரொம்ப கஷ்டம் வந்துடும், ஒரு நோய் வந்துடும், அல்லது ஏதாவது பொருளாதாரத்தினே பயங்கரமான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு விடுவார்கள், அல்லது ஏதாவது ஒரு வகையில் மிக ரொம்பவுமே பெரிய அளவில் சோதனைக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு சூசைட் பண்ணிக்குவான். இவனால ஏன் அப்படின்னா, உலகத்தில் வாழ முடியல, நான் மரணத்தை இதுவே பரவாயில்ல அப்படின்னு மரணத்தை நான் நேசிக்கிறேன், அந்த அர்த்தத்தில் இல்லை. வறுமை வந்து விட்டது, நோய் வந்து விட்டது, இந்த உலகத்தில் வாழ முடியவில்லை, அதனால் நான் மரணத்தை விரும்புகிறேன், அப்படி மரணத்தை விரும்ப சொல்லல அல்லாஹ். அல்லாஹ் எப்படி மரணத்தை விரும்ப சொல்கிறான் என்று சொன்னால், இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசுறான்னா, நீங்கள் மரணத்தை விரும்புவதாக இருந்தால் எப்படி இருக்கணும்னா, உலகத்தில் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கும், அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதால் நம்முடைய உயிர் போய்விடும் என்ற நிலை வந்தால் அந்த அநியாயத்தை தட்டி கேட்ட நிலையில் நீங்கள் சகிதாகி விடுங்கள். மரணத்தை போனா சாவுதான் நிச்சயம் அப்படின்னா
தட்டி கேட்டால், அநியாயத்திற்கு எதிராக நின்றால், அக்கிரமத்திற்கு எதிராக நின்றால் மரணம் வரும் என்றால் நீங்கள் அது அல்லாஹ்வின் பாதையில் அந்த மரணத்தை விரும்புங்கள். நம்முடைய உடைமை பறிக்கப்படுகிறது, நமக்கு எதிராக நம்முடைய உயிரை எடுப்பதற்காக நிற்கிறார்கள், நம்முடைய குடும்பத்தாரினுடைய உயிர்கள் பறிக்கப்படுவதற்காக நிற்கிறார்கள். இப்ப நாம எதிர்த்து நின்றால் நம்முடைய உயிர் போகும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தாரின் உயிரை காப்பாற்றவோ, நம்முடைய உயிரை காப்பாற்றவோ, நம்முடைய உடைமைகளை செல்வங்களை காப்பாற்றிக் கொள்ளவோ, நம்முடைய உயிரை இழப்பதற்கு அதை நேசித்து போய் நின்றோம். கோழைகளாக இந்த உலகத்தை நேசித்து வகனை தூக்கி உள்ளத்தில் போட்டவர்களாக நம்முடைய மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது. அநீதிக்கு எதிராக, அக்கிரமங்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று போய் மரணம் ஏற்படும் என்று சொன்னால் அந்த மரணத்தை நீங்கள் நேசியுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். பேசிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். 95வது வசனத்தில் அல்லாஹ் எப்படி பேசுகிறான் சொன்னால், நீங்கள் மரணத்தை நேசிக்காத உள்ளங்கள் இருக்கும் சிலர்கிட்ட. மார்க்கத்தில் இருப்போம், எல்லாம் நடக்கும், வாய்களையே பேசுவோம், ஆனால் எதிரில் வந்து நிற்கும் போது இங்கே தொடர் நடுங்கி நிற்கும். எங்கே செத்து போயிருமோ, நாம் அநியாயத்துக்கு எதிராக போய் நின்றால், அக்கிரமத்துக்கு எதிராக போய் நின்றால், நம்முடைய குடும்பத்தாரை பாதிக்கக்கூடிய நேரத்தில் நாமும் நடுங்கி போய் வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டால், அல்லது அவனிடத்தில் கோழையாக மண்டியிட்டால், அப்படியாப்பட்ட உள்ளத்துக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செய்கிறான். என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவர்கள் செய்த பாவங்கள் அவர்கள் முன்னமே அனுப்பி வைத்திருந்த காரணத்தினால், அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க. இந்த உலகத்தினுடைய ஆசையை எடுத்துக்கொண்டு உலகத்தில் நீண்ட நாள் வாழ்ந்து விட வேண்டும் என்ற சிந்தனையில உலகத்தில் பாவங்களை செய்து செய்து அவன் மரணிப்பதற்கு முன்னாலேயே இந்த பாவங்களை அனுப்பி வைத்து விட்டான். இவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த மரணத்தை விரும்பவே மாட்டார்கள். நாம் இந்த உலகத்தில் மரணிச்சிருக்க கூடாது, நாம் செத்து போயிடக்கூடாது, நாம உயிரோடு இருந்தால் சரி, புள்ள குட்டி சொத்து சொல்லும் எது போனாலும் பிரச்சனை இல்லை, காலில் விழுந்தாச்சு மண்டியிட்டாவது நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை வந்தவர்களுக்கு பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். இவர்கள் முன்னமே பாவத்தை அனுப்பி வைத்து விட்டார்கள், இவர்கள் மரணத்தை விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அந்த அக்கிரமக்காரர்களை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். 2 வசனம். நம்முடைய உள்ளங்களில் மரணத்தை நேசிக்கக்கூடிய, அக்கிரமத்துக்கு எதிராக, அநியாயத்துக்கு எதிராக அல்லாஹ்வுடைய பாதையில போய் நம்முடைய உயிரை விட வேண்டும் என்று உள்ளபூர்வமாக யாரிடத்தில் சிந்தனை இருக்கிறதோ அவர்களுக்கு மேல் சொல்லக்கூடிய அந்த வசனம் படிப்பனை. உலகத்தில் கோழைகளாக நீண்ட நாள் வாழ்ந்து விட வேண்டும், வகுனை தூக்கி உள்ள போட்டுட்டு இந்த உலகத்தின் மீது ஆசை கொண்டு என்ன அக்கிரமம் நடந்தாலும் சரி நாம உயிரோடு இருக்கணும், நாம இந்த உலகத்தில் வாழ்ந்துடணும், ரொம்ப காலம் நீண்ட நாள் இருந்து விட வேண்டும் என்று இருந்தால் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இவர்கள் அக்கிரமக்காரர்கள், இவர்களை அல்லாஹ் நன்கு அறிந்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். இவர்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணட்டும், அவர்களுக்கான காலம் வரும், அவர்களை அல்லாஹ் பிடிப்பான் என்று அல்லாஹ் பகிரங்கமான பல எச்சரிக்கைகளை நமக்கு செய்கிறான். அப்ப இந்த 2 விஷயம் நமக்கு என்ன சொல்லுது? உலகத்தில் மரணம் என்று வந்துவிட்டால் ஒரு மனிதர்களை குறித்து அல்லாஹ் 2 விதமாக பிரிக்கிறான். ஒன்று இறை நம்பிக்கையுடையவனுடைய மரணம் எப்படி இருக்கணும், இன்னொன்று இறை நம்பிக்கை இல்லாதவனுடைய மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் பிரிப்பான். இந்த 2 சாராரையும் அல்லாஹ் பிரிப்பான். அப்ப இந்த சாரார்ல நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம்? நாம அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கணும், ஷஹீதாக வேண்டும், அல்லது மறுமையினால் குறைந்தபட்சமாக சொர்க்கம் போயிடணும் என்ற சிந்தனையில் தான் நாம் வாழ்கிறோம். இப்படி வாழக்கூடிய நாம அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தில் 4வதாக 3 விஷயத்தை பார்த்தோம். 4வதாக ஒரு இறையடியான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மரணம் போன்ற ஒரு விஷயம் நமக்கு பெரும் சோதனை ஏற்பட்டு விட்டால் ஒரு மூமினுடைய உள்ளம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். எப்படி பேசணுமா? துன்பம் வருது, மரணிக்க போறோம், அல்லது நமக்கு மரணம் வந்து விடும் என்ற நிலை ஏற்பட்டு விட்டால், அது போன்ற சோதனையை நம்ம கண் முன்னால் பார்க்க நேரிட்டால் நம்முடைய உள்ளம் என்ன பேசணும்னா, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் பாதுகாக்க சிறந்தவன் என்ற எண்ணம் நம்ம இடத்தில் வந்துவிட வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். பல இடங்கள் அல்லாஹ் பேசுவான். அப்ப அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்ற சிந்தனை எப்போ வரணும்? நமக்கு சோதனை ஏற்பட்டு உயிர் பறிக்கப்படுமோ, மரணித்து விடுவோமோ என்ற சிந்தனை வந்த அடுத்த கணம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டிய சிந்தனை என்னன்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன்,
அல்லாஹ் நாடியதை தவிர எனக்கு எதுவும் நடந்துராது என்ற சிந்தனை நம்ம இடத்துல வந்து விட வேண்டும். அப்படி வருதா? அப்படி வருமா? அது போன்ற உறுதியான உள்ளத்தில் நாம் வைத்திருக்கிறோமா என்ற சிந்தனையை நம்முடைய மனக்கண்ணுக்கு முன்னால் ஓட்டி ஓட்டிப்பாரு. இது வரைக்கும் உலகத்துல குஜராத்துடைய சம்பவங்களை பார்த்தோம். அதை பார்த்து விட்டு மனம் வெதும்பி போய் ரொம்ப கஷ்டத்துல அந்த கொலைகளை பார்க்கும்போது, அந்த பாதிப்புகளை பார்க்கும்போது, அந்த இழப்புகளை பார்க்கும்போது உள்ள ஒரு மாதிரி வலியை ஏற்படுத்துச்சு. சரி, ஒரு சக மனிதனாக மணிப்பூரில் நடந்த சம்பவம் சமீப காலமாக, அதுவும் பெரிய ஒரு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துச்சு. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பல ஆண்டுகளாக பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, பாலஸ்தீனோ, லெபனானு, ஜோர்டானு, லிபியா, இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த நிலை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம். குழந்தைகள் தங்களுடைய கைகளிலும் கால்களிலும் தங்களுடைய பெயர்களை எழுதி வைத்துக் கொள்கிறார்கள். ஏன் எழுதி வைக்கிறாங்க? எப்ப வேணாலும் குண்டு விழுகும், எப்ப வேணாலும் ராக்கெட் மூலமாக தாக்குதல் நடத்தப்படலாம், எப்பொழுது வேணாலும் நம்முடைய உடல்கள் சின்னாபின்னமாக்கப்படலாம். அப்படி சின்னாபின்னம் ஆனாலும் இந்த கால் யாரோடது, இந்த கை யாரோடது, இந்த குழந்தை யார் அப்படின்னு தெரிந்து வைப்பதற்காக ஒவ்வொரு குழந்தைகளாக பச்சை குத்துத மாதிரி, பச்சை கிடையாது, ஸ்கெட்சில் கையில் எல்லாம் பேர் எழுதி வைக்கிறாங்க. தெரியணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள் 3 வயசு 4 வயசு 5 வயசு குழந்தைகள் எழுதி வைக்கிறத பார்க்குறோம். சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கையில் எல்லாம் பேர் எழுதுது. நம்முடைய உள்ள எப்படி பயப்படும்? இந்த இடத்தில் தாக்குதல் நடத்த போகிறார்கள் என்று சொன்னால் வீடுகளில் ஒளிந்து கொள்ளக்கூடிய மனநிலை நம்மள்ட்ட இருக்கும். எல்லாம் எங்க பாதுகாப்பு இருக்கும், எங்கெங்க ஓடி ஒளிய முடியும், எதெல்லாம் சேஃப்டி பண்ண முடியுங்கிற மனநிலை நம்மள்ட்ட இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகள் வீதிகளில் விளையாடி கொண்டு தன்னுடைய பெயர்களை எழுதி வைத்துக் கொண்டு மரணம் எப்போது வேணாலும் வரும், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பாதுகாப்பான், அதை தாண்டி எனக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் எனக்கு சுவனத்தை அளிப்பான் என்ற சிந்தனை அந்த குழந்தைகள்ட்ட இருக்கு. ஒரு குழந்தைகிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, நீ விளையாண்டுட்டு இருக்கிற, இப்ப குண்டு வந்து விழுந்தா என்ன பண்ணுவ? வந்து விழுந்தா விழுகட்டும். அந்த குழந்தைகளுடைய பதில், எனக்கு அதை பத்தி பயம் கிடையாது. ஆனா அந்த ராணுவ அதிகாரிகள் வந்துருவாங்களே, சுற்றுவாங்களே, சுட்டா சுடட்டும், எனக்கு பயம் கிடையாது, நான் பயப்படல, இதோ வீதியில் தான் விளையாடி கொண்டிருக்கிறேன். சொல்றது ஒரு 4-5 வயசு குழந்தை. நான் வீதியில் தான் விளையாடிட்டு இருக்கிறேன், வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கல. இந்த வீடியோவை அப்படியே நான் போடட்டுமா? போட்டுக்கோ, எனக்கு பயம் கிடையாது. ஒரு குழந்தை பேசுது. பல உயிர்கள் மடியக்கூடிய நேரம், அந்த குழந்தைகளை காப்பாற்றணும் அல்லது அடிபட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை. ஒரு டாக்டர் எல்லாம் என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் ஓடி போய் எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க. பார்த்தா அந்த டாக்டரோட பேரன். அவர் அழுகிறார். அந்த குழந்தையை கையில் வாங்கி கொண்டு, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் வலி எது தெரியுமா? நாம மரணிக்கிறதுல நமக்கு வலி ஏற்படாது. நம்முடைய கண்களுக்கு முன்னால் நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய குடும்பத்தாரில் யாராவது ஒருவரோ மரணித்து விட்டால், அதுவும் அநியாயமான முறையில் இந்த மாதிரி சுட்டுக் கொள்றது, குத்தி கொள்றது, உடல் சிதைந்து கொலை செய்யப்படுவது, இப்படி மரணம் ஏற்பட்டு விட்டால் உள்ளம் அது மாதிரியான அந்த வலியை வெளியில் யாராலும் சொல்ல முடியாது. அந்த டாக்டர் கையில் வாங்கி வச்சுட்டு அழுகிறார், கொடுத்துட்டு மறுபடியும் போறார். ஏன்? அவ்வளவு, இது மவுத்து முடிஞ்சது, ஷஹீத் என்ற நிலைக்கு மனநிலை ஏற்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ் நாடியது நடந்துருச்சு. அடுத்தவங்களை காப்பாற்றணுமே, ஓடணுமே, அவர்களையாவது காப்பாற்றணுமே என்ற சிந்தனையில் ஓடுகிறார்கள். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு ஜனாசா நடத்துறதுக்கு ஓடுறார். ஒளி செய்தி விட்டு பேசுகிறார், என்ன நடந்துருச்சு இந்த உலகத்துல? நாமல் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ் நிச்சயமாக நம்மளை மரணிக்க செய்வான். என்னுடைய மகன் மரணித்து விட்டான், ஷஹீதாகி விட்டான், வாங்க எல்லாரும் ஜனாசா தொழுக போலாம். தந்தை தன்னுடைய மகனுடைய ஜனாசை தொழுவதற்கு முன்னால் ஒட்டுமொத்த மனிதர்களை கூடியிருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் பேசுகிறார், அல்லாஹ் நாடியதை தவிர நமக்கு நடக்காது. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். ஏன்? உள்ளமா ரொம்ப உலகத்திலேயே குழந்தை பருவத்திலேயே மரணத்தை அச்சப்படாமல், மரணம் வரும், இன்னைக்கோ நாளைக்கோ செத்து போயிடுவோம் என்ற மனநிலையில் ஒரு குழந்தை வளர்க்கப்படுகிறது என்று சொன்னால் அது பாலஸ்தீன மண்ணினுடைய மக்கள் தான்.
பிஞ்சு குழந்தையினுடைய உள்ளத்தில் மரணத்தை கண்டு பயம் இல்லை, பெரியவர்களிடத்திலையும் மரணத்தை கண்டு பயம் இல்லை. ஒரு பதுக்கு இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து ஒரு குழந்தை தூக்கப்படுகிறது. அந்த குழந்தை வெளியில் வரும்போது சிரிச்சுக்கிட்டே குழந்தை வெளியில் வருது. நாமளா இருந்தால் அந்த இடிபாடுகளுக்குள்ள இறுகி போய் முகமெல்லாம் கருத்து போய் நடுநடுங்கியவர்களாக நம்முடைய உடல்கள் நம்முடைய வெளியில் வருவோம். காப்பாற்றிட்டாங்களே, சாக கிடந்தோமே, எப்படியோ நம்மளை நல்லா காப்பாற்றிட்டானேன்னு வெளியில் வருவோம். ஆனால் அந்த குழந்தை எந்த வித பதட்டமும் இல்லாமல் சிரித்த முகத்தோடு வெளியில் வருகிறது. என்ன காரணம்? உள்ளம் அப்படி பண்படுத்தப்பட்டிருக்கு. என்றைக்கு வேண்டாலும் நமக்கு மரணம் வரும், எப்போது வேண்டுமானால் நாம் மரணிப்போம் என்ற சிந்தனை அந்த மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அப்ப இன்னைக்கு அதை பார்க்கிறோம். பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம்? கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். அதற்காக இப்ப நியத்து செய்யறவங்க, பிரார்த்தனை செய்யறவங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யறவங்கன்னு நம்ம இடத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகமும் இப்படி ஒரு பக்கம் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம், மூமின்களை பார்க்கிறோம். அப்ப உள்ளம் நம்மளுக்கு எப்படி வரணும்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைந்து விட வேண்டும். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை நமக்கு கொடுத்தார்களோ அதை வைத்துக் கொண்டு திருப்தி அடைந்து விட வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை சொல்லிவிட்டு, அல்லாஹ் நமக்கு போதுமானவன், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்ற அந்த வார்த்தையை சொல்லணும். அவனுடைய தூதருடைய அருட்கொடையில் இருந்து நமக்கு மேலும் அளிப்பார்கள் என்ற சிந்தனை நமக்கு வந்துவிட வேண்டும். நாம் மரணித்து விட்டால் நமக்கு பின்னால் அருள் வழங்கப்படும் என்ற சிந்தனை நமக்கு வரணும். அப்படி அந்த மரண தருவாயிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் நமக்கு இன்னும் அதிகமாக அருளை வழங்க இருக்கிறான் என்ற சிந்தனை நம்ம இடத்துல வர வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ, எதை நமக்கு உபதேசம் செய்தார்களோ, எதை நமக்கு முன்மாதிரி எச்சரிக்கையாக செய்தார்களோ அதிலிருந்து நாம் படிப்பினைப்படுகிறோமா, அந்த படிப்பணியிலிருந்து ஏதேனும் திருப்தி கொள்ளக்கூடிய உள்ளத்தை வளர்த்து வைத்திருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல பல்வேறு சம்பவங்கள் நமக்கு படிப்பணியாக இருக்கும். நிறைய சம்பவங்களை கேட்டு வச்சிருப்போம். இருந்தாலும் ஒரு கிராமவாசி அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு ஒரு கிராமவாசிகள் வருகிறார்கள், கூட்டமாக வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மார்க்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நீங்கள் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்ட சகாபாக்களை எங்களோடு அனுப்புங்கள், நாங்கள் அவர்களிடத்திலிருந்து பாடம் படித்துக் கொள்கிறோம், இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று கேட்கிறார்கள். ரசூல் என்ன பண்றாங்க? குர்ஆனை மனனம் செய்த சஹாபாக்களுக்கு சரி நீங்க போய் கற்றுக் கொடுங்கங்கிறாங்க. ஒரு 70 சஹாபாக்கள் இதை நம்பி அவர்களோடு சேர்ந்து ஒரு பிரயாணம் செய்கிறார்கள். கொஞ்ச தூரம் போனதுமே அந்த சஹாபாக்களை அந்த கிராமவாசிகள் சுற்றி வளைத்து கொண்டு தாக்குதல் நடத்துகிறார்கள். 70 சஹாபாக்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதுல கடைசியாக ஒரு சஹாபியினுடைய அந்த முதுகுல ஒரு ஈட்டியை தூக்கி வீசுவாங்க. வீசக்கூடிய நேரத்தில் அந்த ஈட்டி தன்னுடைய அந்த முதுகிற்கு பின்னால் இருந்து நெஞ்சினுடைய மார்பை புலந்து கொண்டு வரும். வரும்போது அந்த சஹாபியினுடைய வார்த்தை தான் நமக்கு படிப்பினை. செஞ்சது அநியாயம், செஞ்சது அக்கிரமம், நம்பிக்கை துரோகம், கோழைத்தனமான தாக்குதல் எல்லாம் இருக்கட்டுமே, ஆனால் அந்த தாக்குதல் எதிர்பார்க்காத நிலையில் தாக்குதல் நடத்தப்படுகிறது. எல்லோரும் கொலை செய்யப்படுகிறார்கள். இறுதியாக ஒரு சஹாபி அந்த கொலை செய்யப்படுகிறார். அந்த ஈட்டி வெளியில் வந்த உடனேயே அவர் சொன்னது ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். ஏன்? அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எதை நாடினானோ எங்களுடைய விஷயத்தில் அது நடந்து விட்டது. அந்த மரணத்தை எப்படி ஏற்றுக்கிறாங்க பாருங்க. அநியாயமா ஐயோ எங்களை தாட்டி விட்டு எங்களை நாசமாக்கி எங்களுடைய உயிர் போயிருச்சேன்னு கதறல. அல்லாஹ் மீதோ அல்லாஹ்வுடைய தூதர் மீதோ அவநம்பிக்கை கொள்ளல. உடனடியாக பேசக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் எங்களுடைய விஷயத்தில் எதை நாடினானோ அது இன்றைக்கு நடந்து விட்டது. அல்லாஹ் எங்களை வெற்றியாளர்களில் ஒருவராக எங்களை ஆக்கிவிட்டான். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க போதுமானவன். அல்லாஹ்வை முழுமையாக திருப்தி கொண்ட நிலையில் அந்த மரணம் ஏற்படுகிறது. அப்ப மரண தருவாயில மரணிக்கக்கூடிய நிலையில
உடனடியாக அந்த வார்த்தை வருகிறது என்று சொன்னால், அந்த வார்த்தை வரணும்னா நம்முடைய உள்ளத்தில் எப்படி உறுதி இருக்கணும்னு யோசிப்பாரு. அந்த வார்த்தை அப்படி ஒரு சூழல்ல நம்மள்கிட்ட வருமா என்று சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி மூசா நபியினுடைய சம்பவத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு முடியல, கொலை செய்யப்படணும், துரத்துறாங்க. மூசா நபி ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கடலுடைய நேரத்தில் போய் நின்னாச்சு, மாட்டியாச்சு. இப்போ போர் செய்யணும்னு நிலைய அல்லது மாட்டிக்காச்சு, பின்னாடி அந்த படை துரத்திட்டு வருது. இந்த நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க போதுமானவன். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி வந்த அத்தனை பேருமே உள்ளத்தில் ஈமானோடு வரல, பயம், உயிர் மேல் இருக்கக்கூடிய ஆசை, நாம் மாட்டிட்டோம், முடிஞ்சோம், நாமளை காப்பதற்கு ஆளே கிடையாது என்ற சிந்தனையில் இருந்த அந்த மக்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல இருந்த ஒரே ஒரு அந்த இது என்னன்னா, இறுதி நிலையில் கூட அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாக்க பொறுப்பேற்றுக் கொண்டதில் அவனை விட சிறந்தவன் யாரும் கிடையாது என்ற சிந்தனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்துச்சு. அல்லாஹ் அதை பாதுகாத்தானா இல்லையா? அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய விளைவு, அந்த நம்பிக்கைக்காக அல்லாஹ் கொடுத்த பரிசு என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நிர்கதியான நிலையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுகிறார். அப்ப மரணம் என்று வந்துவிட்டால் அல்லது அது போன்ற ஒரு சூழலில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் எப்படி பக்குவப்படும்? ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உள்ளம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹ் எதை நாடினானோ அது நடக்கும், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்ற சிந்தனை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யணும். மக்கால வாழ முடியாதுங்கிற நிலை, வேற வழியே இல்லை, முதல்ல மதீனாவுக்கு கிளம்பணும். இப்போ எல்லாரும் போகட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் கரெக்டாக அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு வசனம் வரட்டும், அல்லாஹ் தானே சொல்லணும் நீ இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போன. அப்போ அதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வெயிட் பண்ணுறாங்க. கட்டளை வருது, நீங்க மதீனாவுக்கு கிளம்புங்கன்னு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் ஒட்டக பிரயாணம் செய்கிறாங்க. இது தெரிஞ்சுட்டு மக்காவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை தாக்குதல் நடத்துவதற்கு வருகிறார்கள். ரசூலா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குகைக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு சின்ன வாயில் மட்டும் இருக்கக்கூடிய தெரியக்கூடிய அளவில் ஒரு குகை. ஒரு ஆள் குமிஞ்சு நின்று இந்த ஓட்டைகளை பார்த்தா ரெண்டு பேர் இருக்கிறது தெரிஞ்சு போயிடும். அபூபக்கர் ரலியல்லாஹு கூட இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாராவது நம்மை குமிந்து பார்த்தால், நம்மை பார்த்து விட்டால் நம்மளை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் நிலை. அத்தனை பேரும் நிற்கக்கூடிய நேரத்தில் ஒரு படை திரண்டு வந்து இவர்களை தாக்குதல் நடத்த வேண்டிய நிலை, எப்போது பார்த்தாலும் மாட்டிக்கொள்வார்கள் என்ற நிலை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், இங்க நீங்களும் நானும் மட்டும் இல்லை, மூன்றாவதாக அல்லாஹ் நமக்கு துணையாக இருக்கிறான் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார். அப்போ உயிர் போகக்கூடிய நிலையில, நமக்கு பெரும் துன்பம் வரக்கூடிய நிலையில அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் மீது முழுமையான பாதுகாப்பின் மீது நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டியவர்களாக நம்முடைய உள்ளம் இருக்கணும், அல்லாஹ் மீது முழுமையாக அந்த நம்பிக்கையை வைத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். அப்ப இந்த பாடத்திலிருந்து நாம் படிப்படை பெறுகிறோமா என்று சிந்தித்து பாருங்க. இதிலிருந்து படிப்படை பெற்றவர்களாக நம்முடைய உள்ளத்தை அது போன்ற பக்குவப்படுத்திய நிலையில நம்ம வைத்திருக்கிறோமா என்ற சிந்தனையை உங்களுக்கும் எனக்கு மற்றவர்களாக இந்த முதல் உரையை நிறைவு செய்யும். அன்பிற்கினிய சகோதரர்களே, எல்லாம் நல்லா நல்லடியாக சாத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை நம்மளுக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன பண்ணாங்கன்னா, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மக்களில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நபிமார்கள் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர்களை போன்றவர்கள். மறுபடியும் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை போன்றவர்கள் என்று அவர் சொல்றார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் இதை சொல்லிவிட்டு ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். எப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய, இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய எந்த ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருந்தாலும் சரி, அவர்களை அல்லாஹ் சோதனைக்கு உள்ளாக்காமல் சொர்க்கத்தை கொடுக்கவே மாட்டான்.
அந்த சோதனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம இடத்துல எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை அந்த நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற சோதனை நம்மளுக்கு வரும். ஒரு ஆள் 20% நம்பிக்கை வச்சிருக்காருன்னா அவருக்கு 100% சோதனை கொடுத்தா அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியில் ஓடிடுவான். ஒருத்தன் 50% நம்பிக்கை வச்சிருக்கான், அவனுக்கு 100% சோதனையை கொடுத்தால் அவன் என்ன ஆகுவான்? இஸ்லாத்தை விட்டு ஓடிடுவான். அப்போ ஒரு 20% நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சோதனை இருக்கும். 50% வச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி சோதனை இருக்கும். இப்படி இறை நம்பிக்கையினுடைய அளவிற்கு ஏற்ப சோதனை இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அந்த இறை நம்பிக்கையாளருடைய பாவங்கள் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலை வர வரைக்கும் அவனுக்கு சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒருத்தன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அந்த பாவத்தை கழிப்பதாக இருந்தால் அல்லாஹ் சோதனை கொடுப்பான். அந்த சோதனைகளின் மூலமாக அந்த பாவங்களை கரைக்க செய்து கொண்டிருப்பான். இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய அருள். நம்மள்ட்ட பாவம் இருக்கும், அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு வழி வேணுமே. அப்ப இந்த பாவத்தை கழிப்பதற்காக அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு சொன்னா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையினுடைய தன்மைக்கு ஏற்ப, அந்த நம்பிக்கையுடைய அளவுக்கு ஏற்ப நமக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த சோதனைகள் மூலமாக அவனுடைய பாவங்களை அல்லாஹ் என்ன பண்ணுவானா கழிச்சுட்டே வருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வை பொறுப்பாளர்களாக்கி, அல்லாஹ்வை பாதுகாவலனாக்கி, நம்ம எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் அது நம்முடைய இறை நம்பிக்கைக்கு தகுந்த அளவிலான சோதனை என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்? சஹாபாக்கள்கிட்ட அந்த பாடங்களை கற்றுக்கணும். சஹாபாக்கள்கிட்ட நாம் எங்கே எல்லாம் எந்த இடத்தில் இந்த மார்க்கத்தை டக்குன்னு கீழே போட்டு வாழை தூக்கி கையை தூக்கி நிற்போமோ அந்த இடத்துல எல்லாம் சஹாபாக்கள் உறுதியாக நின்றிருந்தவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆரம்ப நிலை, இந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹுடைய குடும்பமே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறது. சுமையார் ரலியல்லாஹுவையும் இந்த ஃபேமிலி அப்படியே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுது. எதிரிகளால் மிகப்பெரிய சித்திரவாதிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். சுமையார் ரலியல்லாஹு பல தடவை கேட்கிறார்கள், இந்த மார்க்கத்தை விட்டு வெளியில போயிரு, லாத்து உசா மனாவி எல்லாம் ஏற்றுக்கொள், இந்த கடவுளை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி பல முறை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது, துன்பங்கள் விளைவிக்கப்படுகிறது. எந்த இடத்திலுமே அந்த மரணத்தை கண்டு அஞ்சாமல் இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தினுடைய அந்த கொள்கை லா இலாஹ இல்லல்லா என்ற அந்த கலிமாவை தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டேன், இணை வைக்க மாட்டேன் என்ற ஒரே ஒரு சித்தாந்தத்தின் காரணமாக அவருடைய மர்ம உறுப்புல ஈட்டிகள் குத்தப்பட்டு முதலாக சகிதாகக்கூடிய பெண்ணாக இருக்கிறார். ஒரு பெண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மனநிலை பாருங்க. கொலை செய்யப்படுவார்கள் என்று தெரிந்ததும் அதுக்கு முன்னாடி பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு துன்பங்களை எல்லாம் நாம் தாங்கிக் கொள்வோமா தெரியாது. ஆனால் அவ்வளவு துன்பங்களை தாங்கி கொண்டிருந்த அந்த பெண் இறுதியாக கொலை செய்யப்படக்கூடிய நேரத்தில் கூட அவர்கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கை என்னன்னா, அல்லாஹ் எதை நாடினாலும் அது நடக்கும், அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் எனக்கு பாதுகாவலன் கிடையாது, நான் இங்கே மரணித்தால் மறுமை நாளில் அல்லாஹ் எனக்கு சுவனத்தை அளிப்பான் என்ற நம்பிக்கை அவருடைய ஈமான் ரொம்ப உறுதியாக இருக்க வைத்தது. அதே மாதிரி யாசிர் ரலியல்லாஹு அவர்களும் அப்படித்தான் கொலை செய்யப்படுகிறார்கள். அதை தாண்டி அம்மார் பின் யாசிர் மகன், அவருடைய நிலையெல்லாம் நம்ம வாயில சொல்லியெல்லாம் முடியாது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அம்மார் பின் யாசிர் அவர்கள் ரொம்ப கொடுமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிராஸ் பண்ணி போகக்கூடிய நேரம், அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கள் கையை வச்சு தலையில வச்சு அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் அவர் சொல்றார் ஒரு வார்த்தையை, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உடல்கள் இரும்பு சீப்புகளால் சீவப்படுகிறது, இரும்பு ரம்பங்களால் என்னுடைய உடல்களுடைய தோள்கள் கிழிக்கப்படுகிறது, என்னுடைய எலும்புகள் என்னுடைய வலியை தின்கிறது என்று சொல்கிறார். என் உடம்பில் ஏற்படக்கூடிய வலிகள் என்னுடைய எலும்புகளை தின்கிறது என்று அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கண்ணீர், இவருடைய வேதனை, இதை பார்த்து விட்டு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் என்ற வார்த்தையை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாத நிலை. பொறுமையா இருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தண்ணிக்குள்ள முக்கி மூர்ச்சி அடையக்கூடிய நிலையில செய்து மறுபடியும் எழுப்பி அந்த ஒரு சுயநினைவு இல்லாத நேரத்தில் இந்த கடவுளை ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அம்மார் பின் யாசிர் ஏத்துக்கிறேங்கிறாங்க. ஆனால் சுயநினைவு அற்ற நிலையில், பாதி சுயநினைவு இருக்கிற நிலையில் தான் சுயநினைவு தெளிகிறது.
அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பாவம் செய்து விட்டேன், நான் இந்த மாதிரி நிலையில அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டேன், அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டேன், பதறிட்டு ஓடி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் வசனம் இறக்குகிறான், உள்ளத்துல ஈமான் உறுதி இல்லாத நிலையில யார் இந்த வார்த்தைகளை சொல்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனால் அதே சமயத்தில் ஈமான் உறுதியாக இருந்த நிலையில, இவர்களை போல் இருக்கக்கூடிய அந்த நிலையில ஒருவர் அந்த வார்த்தையை சொன்னால் அவர்கள் மீது குற்றம் கிடையாது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைத்து அவருக்கு ஒரு ஆறுதலை அழுத்துகிறான். அப்ப இப்போ உயிர் போகக்கூடிய நிலையிலும் கூட பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்படக்கூடிய நேரத்துல, மரணத்தை நம்முடைய கண் முன்னால் காட்டக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் இருந்த அந்த என்னன்னா ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல் என்ற அந்த வார்த்தை, அந்த சிந்தனை அது ஊறி போய் உள்ளத்தில் இருந்ததனுடைய விளைவுதான் அந்த ஈமான்ல உறுதியாக இருந்து முடிந்தது. ஒரு இறை நம்பிக்கையாளனாக வாழ முடிந்தது, ஒரு இறை நம்பிக்கையாளனாக மரணிக்க முடிந்தது. அப்ப இந்த உலகத்தில் நம்முடைய கண்ணு முன்னாலும் நமக்கு பயம் காட்டப்படும், நமக்கு எதிராக பல்வேறு அநியாயங்கள் சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது. இன்றைக்கும் பல்வேறு நிலைகளில் பார்க்கிறோம். என்ஆர்சி சிஏஏ அப்படின்னு போட்டதுமே பதறிய ஆட்கள் எத்தனை பேர், தூக்கத்தை விட்ட ஆட்கள் எத்தனை பேர், பாதி மனநிலையில பைத்தியமான சுத்தின ஆட்களை நம்ம பார்க்கிறோம். போட்டுருவான், நம்ம முடிஞ்சோம், நம்மளை கொண்டு உள்ள வச்சிருவான். இந்த படங்களெல்லாம் காட்டுவானே, பெரிய ஒரு இதை போட்டு நம்மளை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவான், கொத்தடிமையை வைப்பானெல்லாம் காட்டுவானே, அதெல்லாம் கண்ணு முன்னாடி ஓட்டி அந்த கற்பனைக்கெல்லாம் போய் நாம இதோட முடிஞ்சோங்கிற நிலைக்கு நம்ம வந்து விட்ட நிலையில் எத்தனை பேர் பயந்து அரண்டு போய் கடந்தோம். ஒட்டுமொத்த சமூகம் ரோட்டுக்கு வந்துச்சே. ஏன்? மற்ற எந்த விஷயத்துக்கும் இப்படி சமூகம் கூடியது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீடுகளை பிடிங்கிடுவாங்க, உடமையை பிடிங்கிடுவாங்க, கொண்டு ஓடுவாங்க, ஒரு இடத்துல கொண்டு அடைச்சி வச்சிருவாங்கன்னு சொன்னதுமே உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொண்டு ரோட்டுக்கு கொண்டு வந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் எத்தனை பேருடைய உள்ளத்துல அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், அல்லாஹ்வை தவிர பாதுகாவலன் கிடையாது என்ற சிந்தனை வந்தது என்று நமக்குள்ள அந்த கேள்வியை வைத்தவனாக இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.